என் கொம்பை, யாரு கொம்பு? என் கொம்பை. யாரு கொம்பு? நமக்கெல்லாம் கொம்பு இருக்கு தெரியுமா? வம்பு இருக்க கூடாது, கொம்பு இருக்கணும். ஆமே, தோத்திரம். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர். உயர்த்துகிறது யாரு? என் கொம்பை உயர்த்துகிறது யாரு? சோத்திரம். காண்டாமிருகத்தை போல கொம்பை என்னச்சுவாராம்? கர்த்தர் உயர்த்துவார். அப்போ நம்மை உயர்த்துகிறவர், நம் தலையை நிம்மரச் செய்கிறவர் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இப்போ உயர்த்த ஒருத்தன் தடையா இருக்கான், சாத்தான். அதுதான் சங்கீதம் 75:10 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சங்கீதங்களின் புஸ்தகம் 75வது சங்கீதத்துல அதாவது துன்மார்க்கனுடைய கொம்புகளை எல்லாம், நில்லுங்க பாருங்க, துன்மார்க்கனுக்கு எத்தனை கொம்பு இருக்கு? நிறைய இருக்கு, நம்மளை விட நிறைய இருக்கு அவனுக்கு. அது அதான சொல்லப்படுற கொம்புகளை எல்லாம் 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 எல்லாம். கொம்பு மட்டும் சொல்லல, கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன். நீதிமான்களுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். ஏன் துன்மார்க்கனுடைய கொம்பை வெட்டுறாருன்னு சொல்லி சங்கீதம் 74, 75, 4 முதல் 6 வரை படிச்சு பாருங்க. அதுல வீம்புக்காரனா பெருமைக்காரரை நோக்கி, வீம்பு பெருமையானது பேசாதீங்கள் என்றும், துன்மார்க்கரை நோக்கி என்னது? என்ன துன்மார்க்கர் கொம்பு என்ன இருக்கு? நிறைய இருக்குது. அதனால உயர்த்தாதிருங்கள் என்று சொன்னேன். 5, உங்கள் கொம்பை, துன்மார்க்கனு கொம்புகளே உங்க கொம்பை உயரமா என்ன செய்யாதீங்க? உயர்த்தாதிருங்கள். இருமாப்பு, இருமாப்பு, ஆணவம், ஆணவத்தோட பேசாதிருங்கள். ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி. யார? பெருமை உள்ளவர்களை கர்த்தர் தாழ்த்துகிறார், தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். பெருமை உள்ளவனுடைய கொம்பை வெட்டி போடுகிறார், தாழ்மை உள்ளவனுடைய கொம்பை கர்த்தர் உயர்த்துகிறார். கையில் ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நம்ம வாழ்க்கையில கர்த்தர் உயர்த்தணும்னா துன்மார்க்க காரியம் ஒன்றும் உங்ககிட்ட இருக்கக்கூடாது. துன்மார்க்க காரியம் இருந்தா உன் கொம்பு உயராது, கர்த்தரால் உயராது. அப்ப நான் யாருடைய கொம்பை கர்த்தர் உயர்த்துவாரு? நீதிமானுடைய கொம்பை கர்த்தர். அப்ப கர்த்தருடைய இரத்தத்தால கழுவப்பட்டு நீதிமானாய் மாற்றப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை அவர் உயர்த்துவார். ஆமென், அல்லேலூயா. உயர்த்துவாரா உயர்த்த மாட்டாரா? உயர்த்துவார். நீதிமானுடைய கொம்பை என்னச்சுவாரு? உயர்த்துவார். கர்த்தர் உயர்த்துவார். தோத்திரம். அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன செய்றோம்? ஆண்டவர் இந்த மாசத்துல நம்மளை உயர்த்துவார். இம்மாதம் நம்மளை கர்த்தர் உயர்த்துகிற மாதம். எந்த இடத்திலே வச்சு நம்ம இருக்கிற இடத்துல நம்மளை கர்த்தர் உயர்த்துவார். வேலை ஸ்தலத்திலோ இல்ல வீட்டிலோ எங்கேயோ நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு விரோதமா இருக்கிற துன்மார்க்கனை கர்த்தர் வெட்டி போடுவார். மொர்தெகாய் நீதிமான், அவன் வாசல்ல இருந்தான். ஆனா துன்மார்க்கன் ஆமான் எப்படி இருந்தான்? ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல இருந்து என்ன செஞ்சான்? இவனை ரொம்ப அற்பமா தான் பார்த்தான்னு என்று பார்க்கிறோம். அப்போ துன்மார்க்கனுக்கு நிறைய கொம்பு இருந்தது. ராஜாவுடைய அதிகாரம், ஆளுகை, பிரபுக்களுக்கு மேல, சகல ஜனங்களுக்கு மேல நிறைய கொம்பு. பிரபுக்கள் மேல, ஜனங்களுக்கு மேல, ராஜாவுடைய அதிகாரம் நிறைய கொம்பு இருந்துச்சு. கர்த்தர் பார்த்தார், அத்தனையும் வெட்டி போட்டு அத்தனைக்கு மேலாக நீதிமானாகிய மொர்தெகாயை கர்த்தர் உயர்த்தினார். அப்போ மொர்தெகாய் அவன் கர்த்தருக்கு ஏற்றவனாய் இருந்தான் என்று பார்க்கிறோம். யாருக்கு ஏற்றவனா இருந்தான்? கர்த்தருக்கு ஏற்றவனா இருந்தான்னு பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தூங்குறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பரவாயில்ல, சோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நீதிமானுடைய கொம்பை கர்த்தர் நினைச்சு பாரு,
உயர்த்துவார். பாவி யாருக்கு ஆஸ்தியை சேர்த்து வைக்கானா தெரியல, நீதிமானுக்கு சேர்த்து வை, குவிச்சு வை. எல்லாம் யாரு யார் எடுத்துக்கொள்வா? நீதிமானுக்கு போயிடும். ஆமென், அல்லேலூயா. இப்போ நம்ம ஒண்ணு பார்த்துக்காங்க, நமக்கு வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமில்லாத துன்மார்க்க காரியம், உலக காரியம் ஒன்றும் நமக்குள்ள இருக்கக்கூடாது. கர்த்தருக்குரிய நீதி, உண்மை, பரிசுத்தம் மாத்திரம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கும் பொழுது கர்த்தர் உயர்த்துவார். உங்க ஆமா சோத்திரம். எங்க அப்பா கொம்பு பெரிய கொம்பு, எல்லா கொம்பை விட எங்க அப்பா இயேசு கிறிஸ்துவின் கொம்பு எல்லா கொம்பை விட உயர்ந்த கொம்பு. அந்த கொம்பு உனக்குள்ள வரும்போது இங்க இருக்க எல்லா கொம்பு வெட்டி போடப்படும். எல்லா கொம்புகளுக்கு மேல உன் கொம்ப கர்த்தர் உயர்த்துவார். உயர்த்துவாரா உயர்த்த மாட்டாரா? உயர்த்துவார். உன்னை உயர்த்த தடையா இருக்கிற துன்மார்க்கனுடைய கொம்ப கர்த்தர் வெட்டி போடுவா. அதே இடத்துல கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அதே இடத்துல உயர்த்துவார். நீ உயரக்கூடாது, நீ ஆசீர்வதிக்கப்படக்கூடாது, நீ நல்லா வாழக்கூடாது நினைக்கிறான் பாருங்க, அவனை கர்த்தர் சர்வ சங்காரம் பண்ணுவார். அவன் இருந்த இடத்துல கர்த்தர் உன்னை வைத்து உயர்த்தி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி கனப்படுத்துவார். கனப்படுத்துவார். அதுதான் கர்த்தர் செய்கிற காரியம். இம்மாதத்தில் கர்த்தர் அதை செய்வார். உனக்கு விரோதமாய் எழும்பின துன்மார்க்கர்கள் நீ தேடியும் காணாதிருப்பாய். நீ தேடி என்ன செய்வார்? ஏன்னா கர்த்தர் காலி பண்ணிட்டார். அல்லேலூயா. ஆமா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா பார்வோன் ரதரதமா வந்தான். ஆனா திரும்பி பார்த்தாங்க, ஒருத்தரும் என்ன செய்யல, இல்லை. காணாதிருப்பாய், எதிரிகளை காணாது இருப்பாய், நோய் வியாதி வாதைகளை காணாதிருப்பாய். ஆமென். தீங்கை காணாதிருப்பாய். உனக்கு தீங்கு செய்த துன்மார்க்கனை காணாதிருப்பாய். கர்த்தர் சர்வ சங்காரம் செய்வார். ஆனா நம்ம அப்பா கொம்பு பெரிய கொம்பு, உயர்ந்த கொம்பு. ஆமென். உனக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? கொம்பு இல்லாட்டாலும் கொம்பை தந்து எல்லாத்தை விட மேல கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஆமென். என்னை கர்த்தர் உயர்த்துவார்னு சொல்றவங்க கைகளை வச்சு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்க. ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒரு மனுஷனை கர்த்தர் உயர்த்தினார். அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற சில காரியங்களை உங்களுக்கு சுட்டி காட்டி நான் என்ன செய்கிறேன்? ஆமா ஸ்தோத்திரம். இன்னைக்கு பந்தி இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமா முடிக்க பரிசுத்தன் உதவி செய்வாராக. இன்னும் அதாவது நேரத்தை இழுத்துட்டு பரிசுத்தாவின் மேல நான் பழிய போட மாட்டேன். இப்போ கூட முடிச்சிடலாம், பிரசங்கத்தை முடிச்ச என்னால் முடியும். அதனால கர்த்தர் என்ன முடிக்க விட மாட்டேங்கன்னு சொன்னா நான் பொய்யனா மாறிடுவேன். ஆமென், அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். ஏற்ற நேரத்துல சரியான நேரத்துல சரியா முடிக்க பரிசுத்த நமக்கு உதவி செய்வாராக. தேவனுக்கு மகிமை செலுத்துகிறோம். உபாகமம் புஸ்தகம் 33வது அதிகாரத்துல, ஆமா உபாகமம் புஸ்தகம் 33வது அதிகாரத்துல நீதிமானுடைய கொம்பு உயர்த்தப்படும். உபாகமும் 33வது அதிகாரத்துல 16வது வசனம் 17 போடுங்க பார்க்கலாம். வாசிங்க ஒருத்தர். ஆசீர்வதிக்கப்படுவதாக. முச்செடியில் எழுந்த அருளினவரின் தயை. பாருங்க, யாருடைய தயை? முச்செடியில யார் எழுந்து நின்றா? பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து. அவருடைய தயை யார் மேல இருக்குமா? யோசேப்புடைய தலையின் மேல் இருக்கும். போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப அடுத்த வசனம் பாருங்க. அவன் அலங்காரம், அவன் தலையிட்டு என்னுடைய அலங்காரத்தை போலவும் அவன் கொம்புகள், யார் கொம்புகள்? யோசேப்பின் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்பை போல இருக்குமா? ஆமென். யோசேப்பின் கொம்பு எப்படி இருக்கு? அதாவது உயர்த்தப்படல. நல்லா கவனிங்க. யோசேப்பின் கொம்பு உயர்த்தப்படல, காண்டாமிருகத்தின் போல் கொம்பை போல இருக்கும். ஆமென். அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. புரியுதுங்களா? அப்போ காண்டாமிருகத்தின் கொம்பை போல இருக்கும் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வேத வசனம் சொல்லுகிறது, நல்லா கவனிங்க. அவருடைய தயை யோசேப்பின் சிரசின் மேல இருந்தாலும் அவன் கொம்பு காண்டாமிருகத்தின் போல கொம்புகளை போல இருக்கும்.
காண்டாமிருகத்தின் கொம்பை போல யோசேப்பின் கொம்பு உயர்த்தப்பட்டது என்று எழுதப்படல. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதைத்தான் கடைசியில் சொல்றேன் பாருங்க. பாருங்க, அப்போ வேத வசனம் பாருங்க, சங்கீதம் 89:17. சங்கீதம் 89:17 சொல்கிறது, உம்முடைய தயையினாலே, இரக்கத்தினாலே, கிருபையினாலே, ஆமென், உம்முடைய தயையினாலே இருக்கிறீர். அப்ப யோசேப்பின் தலையின் மேல யாருடைய தயை இருக்குது? கர்த்தரின் தயை யார் மேல இருக்குது? முதல்ல கர்த்தர் உன்னை உயர்த்துவதற்கு முன்பாக உனக்கு ஆமே சோத்திரம். முதல்ல நமக்கு என்ன வேணும்னா கர்த்தருடைய இரக்கம் வேணும், கர்த்தருடைய கிருபை வேணும், கர்த்தருடைய தயவு வேணும். ஏன் தயவுனா, அதாவது தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்துவதே தேவனுடைய தயவு, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய இரக்கம் என்று பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. எனக்கு தகுதி கிடையாது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்மளை தகுதிப்படுத்துவது கர்த்தருடைய பெரிய கிருபை, இரக்கம். இரக்கம் என் படிப்பால், என் தாளந்தால், என் திறமையால் அல்ல, பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, தேவனுடைய ஆவினாலே ஆகும். ஆமென். 2 கொரிந்தியர் 3:5 படிச்சு பாருங்க. அதுல எப்படி சொல்றான் பாருங்க. பவுல் சொல்றான் பாருங்க. பவுல் பெரிய படிச்ச ஞானி, அறிவாளி. அவனே என்ன சொல்றான் பாருங்க, எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு, யோசிக்கிறதற்கு, எங்களால் ஏதாவது ஆகும் என்பது போல ஒன்றை நினைப்பதற்கும் நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. ஆமென். நினைப்பதற்கு நான் உயர்த்தப்பட்டு மேன்மையா இருக்க, ஆமென், இருக்க தகுதியானவர்கள் அல்ல. அப்படி சொல்லிட்டு அடுத்தால எழுதுறார் பாருங்க, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது, தேவனுடைய தயையினால் உண்டாயிருக்கிறது. அதான் சொன்னேன், யோசேப்புக்கு ஆமென் முச்சடியில் எழுந்து அருளின சர்வவல்லமுள்ள தேவனாகிய கிறிஸ்துனுடைய தயை அவன் சிரசின் மேல் இருந்தது. ஆனா கர்த்தருடைய தயையினாலே அவன் கொம்பு உயர்த்தப்படும். அப்போ யோசேப்பின் கொம்பு உயர்த்தப்படல. அவன் வீட்டில் இருக்கும்போது அவன் கொம்பு காண்டாமிருகத்தின் கொம்பை போல இருக்கும். கைகளை திராலையிலே சொல்ல பாருங்கள். அவன் கொம்பு கர்த்தருடைய கொம்பை போல இருக்குன்னு சொல்லப்படலாமே, காண்டாமிருகத்தின் கொம்பை போல இருக்கும் என்றுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறேன்னு பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. நம்மளை உயர்த்து, அதான் சொன்னேன், தேவனுடைய இரக்கம், தேவனுடைய தயவு, தேவனுடைய கிருபை வேதம் சொல்லுகிறது. ரோமர் 9:16 சொல்லுகிறது, ஆமே, விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற, கிருபை செய்கிற, இரக்கம் செய்கிற, தயை செய்கிற கர்த்தராலே ஆகும், கர்த்தராலே ஆகும். அதுதான் ஆண்டவர் ஒருத்தனை தாழ்த்துவார், ஒருத்தனை உயர்த்துவார். எவன் மேல கர்த்தர் இரக்கமா இருக்கிறாரோ அவன் பாக்கியவான். கர்த்தர் ஒரு மேல இரக்கம் வச்சுட்டானா அவன் பாக்கியவான் தான். தாவீது மேல கர்த்தர் இரக்கத்தை வச்சார். தாவீது செய்யாத பாவம் ஒண்ணு இந்த பூமியில கிடையாதுங்க. நான் பைபிளை படிச்சு பார்த்ததுல சொல்றேன், தாவீது செய்யாத பாவம் ஒண்ணும் கிடையாது. சவுல் கூட அவ்வளவு பாவம் செஞ்சிருக்க, சவுல் கீழ்ப்படியாம போயிட்டான், அவ்வளவுதான். அத்தனையும் செஞ்சான், 10 கட்டளையை அப்படியே மீறினான். ஆமென், அல்லேலூயா. தகுதி இல்லாதவன் தான். ஆடுகளுக்கு பின்னால போனவனை தூக்கி மேல கொண்டு வச்சேன்னு சொன்னாருன்னு பார்க்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய இரக்கத்தை பெற்ற மனுஷன் தாவீது. ஆமென். அதனாலதான் என் ஜீவனை பார்க்கிலும் அவர் கிருபை நல்லதுன்னு சொல்லிட்டான். ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தாவீதின் குடும்பம் ராஜ பரம்பரைக்கு போற தகுதியான குடும்பம் அல்ல. அப்போ அவன் ராஜா போறதற்கு எந்த தகுதி அவன்கிட்ட கிடையாது, தகுதியற்றவன் தான். புரியுதுங்களா? ஆனால் கர்த்தருடைய தகுதி அவனை ராஜாவாக தகுதிப்படுத்தியது. ஆமென்,
தகுதி படிச்சுச்சா இல்லையா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை செலுத்துறோம். ஆகையால் நம்ம கொம்பு காண்டாமிருகத்தின் போல கொம்பு, யோசிப்பை போல கொம்பு தான் இருக்குது. ஆனா அதை உயர்த்தணும். அப்போ உன் கொம்பை உயர்த்தறதுக்கு முன்பாக ஒரு துன்மார்க்க நிறைய கொம்பு இருக்கு, அதை காலி பண்ணி ஆண்டவர் அங்க நம்ம கொம்பை மகிமையாய் கர்த்தர் உயர்த்துவார். அப்போ இன்னைக்கு நம்ம உயர்த்தப்பட்டிருப்போம், இல்ல உயர்த்தப்பட இருக்கிறோம். 2 பேருக்கு கர்த்தர் சொல்றார், ஆமே, இந்த படிப்பு, இந்த பதவி, இந்த ஆஸ்தி, இந்த மேன்மை, இந்த உயர்வு எல்லாம் என் தேவனுடைய இரக்கத்தால் வந்தவை. ஆமே, அப்படி சொல்லணும். நான் படிச்சேன், நான் சம்பாத்தியம் பண்ணேன் அப்படின்னா கர்த்தர் கைவிட்டுருவார். ஆமே, நான் கட்டின பாபிலோன்னு சொன்னா அடிச்சிட்டார். ஆமே, பேதுரு சொன்னான், என்ன சொன்னான்? ஆண்டவரே, யாரு உம்மை மறுதலிச்சாலும் சபிச்சாலும் சத்தியம் பண்ணாலும் நான் அவனெல்லாம் சொல்லல, ஓடிட்டானுவ. இவன் என்ன பண்ணான்? நான் மறுதலிக்க மாட்டேன்னு சொன்னவன் தான் என்ன செஞ்சான் முதல்ல? அந்த மனுஷனை அறியேன்னு சொன்ன. புரியுதுங்களா? அந்த இவனை பார்த்தீங்களா? யாரு யாரு ஆமான்னு சொன்னான், என்னை தவிர எனக்கே, என்னை தவிர யார் இருக்கா? ஆமே, அந்த பெருமை ஆண்டவர் அதை பார்க்கிறார். கடைசியில யார் ஆண்டவர் ராஜா உயர்த்த சொன்னான்? நீலடா, அரண்மனை வாசல் வருது, அவனை போ, நீ அவன் காலுக்கு தூசின்னு சொல்லி அனுப்பிவிட்டான். ஆமே, இப்ப நினைக்க கூடாது, குதிரையை பிடிச்சிட்டு முருதகாய் தூக்கி மேல வச்சுட்டு போய்கிட்டே இருக்கான். என்னை தவிர யார், என்னை தவிர யார்? குதிரையை பிடிச்சி சொல்றான், முருதகாய் எல்லாருக்கும் வணங்குங்க, தண்டமிடுங்கள சொல்ல. இப்ப சொல்லு ஆமான், என்னை தவிர யார்? என்னை கர்த்தர் அப்படி விட்டுருவார். ஆமே, அல்லேலூயா. நம்ம கிருபையினால உயர்த்தப்பட்டிருக்கு. அவருடைய கிருபை, இரக்கத்தினால நிற்கிறோம். ஒரு கிருபை நம்மேல இருக்கிறது. ஆமே, என்னை இந்த நிலைக்கு கர்த்தர் கொண்டு வந்தது கர்த்தருடைய பெரிய கிருபை. அவருடைய பெரிய கிருபையினால் நான் இம்மட்டும் நிர்மூலமாகாமல் இருக்கின்றேன். என் பேச்சு அல்ல, என் திறமை அல்ல, என் ஞானமும் அல்ல, என் இயேசு கிறிஸ்துனுடைய இரக்கம், தயவு, தயவு, அவருடைய தயவினால், இரக்கத்தினால் உங்க கொம்பு உயரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரூத்து புஸ்தகம் 2வது அதிகாரத்துல 5வது வசனத்திலிருந்து 10 வரை வாசிங்க பார்க்கலாம். அந்த நோக்கி கேட்டான். தரையிலே விழுந்து வணங்கி, நான் 13வது வசனம் வாசிங்க. 13. அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு என்ன கிடைக்கணும்? தயை கிடைக்க வேண்டும். அவர் சொல்ற பாருங்க, நான் உம்முடைய வேலைக்காரில் சமமா. ஏன்னா இவ ஒரு அடிமையா வாரா. இவ அந்த வயல்ல வரும்போது எப்படி இருக்கிறா? தப்ப விட்டத சிந்துகிற திக்கற்றவள், ஆதரவற்றவள், கைவிடப்பட்டவள். ஆமென். அவர் ரூத்து அந்த வயலுக்கு வரும்போது எப்படி இருக்கிறா?
எல்லாம் இழந்தவள், எல்லாத்தையும் இழந்தவள், ஆதரவற்ற திக்கற்றவள் அந்த வயலுக்கு. ஆமே ஸ்தோத்திரம். அடிமைகள், ஆமே ஸ்தோத்திரம். அடிமை வேலைக்காரங்க கீழே அடிமை இருப்பாங்க. அடிமைக்கு சம்பளம் கிடையாது. அவங்க தப்ப விட்டு அதை என்ன செய்யணும், பொறுக்கும் போது வேலைக்காரங்க அடிச்சாலும் அடியை பட்டுக்கிடணும். அந்த நிலைமையை அவன் தடுக்கிறான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில, அந்த வயல்ல அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் உள்ள நுழைகிறாள்னு பார்க்கிறோம். ஆமே. அப்போ போபாசுடைய கண்கள்ல யாருக்கு தயை கிடைக்குது? ரூத்துக்கு என்ன செய்கிறது? தயை கிடைக்கிறது. அவ சொல்றா, அவ என்ன சொல்றான்னா, உம்முடைய வேலைக்காரிக்கு நான் எப்படி இருக்கேன்? சமமா இல்லையே, சரியா இல்லையேன்னு சொல்றா. நீ உம்முடைய வேலைக்காரியே, வேலைக்காரன் கூட இப்படி விசாரிக்கலையே. ஆமே. என்னை விசாரிப்பதற்கு. ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, அப்ப அந்த இடத்துல அவ வாரா பாருங்க. அவ காலை முதல் சாயங்காலம் வர பொறுக்கி எடுத்தது கொஞ்சம். இவனுடைய தயவுனால எத்தனை? 6 படி, 6 படி. அவ அடிச்சு எடுத்தது எத்தனையோ 1 கிலோ 2 கிலோன்னு வச்சுக்காங்களாம். இவன் 6 படி கோதுமை போடுறான் பாருங்க. அது தயை. கொஞ்சம் இவ காலையிலேருந்து சாயங்காலம் ஒரு பிரயாசப்பட்டது எவ்வளவுதான்? கொஞ்சம். ஆனா தயையினால வர்றது 6 படி. ஆமென், அல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல அவ பொறுக்கிறவளா இருந்தால், ஆமே, வாங்குகிறவளா இருந்தால். ஆனா அடுத்த அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கே எஜமாட்டியா மாறிடும். தகுதியா? போபாசுக்கு அவ மனைவியா மாறுவது தகுதியா? தகுதியே கிடையாது. தகுதியே கிடையாது. தகுதி இல்லாத ஒரு ரூத்து, கர்த்தருடைய தயவு போபாஸ் மூலம் அவளுக்கு கிடைத்தது. அந்த தயவினாலே ரூத்தின் கொம்பு உயர்ந்தது. இப்போ வேலைக்காரிக்கு கீழே இருந்தா இப்போ எஜமாட்டியா மாற்ற, வேலைக்காரிக்கு மேல அவ கொம்பு உயர்ந்துட்டாமே. அல்லேலூயா. இப்போ நம்ம ஒன்னில்லாம ஒரு இடத்துல போனாலும் நல்லா கவனிங்க, கர்த்தருடைய தயவு நம்ம மேல இருக்கும் என்றால் அவருடைய தயினாலே நம்ம கொம்பு கொஞ்சம் கொஞ்சமா உயரும். பொறுத்தினா, ஆமே, 6 படி, அதுக்கு ஒரு 10 படி, அப்புறம் வாங்கினா, அப்புறம் முழு எல்லாத்துக்கும் கொடுக்கிறவளா மாறிட்டான். அவ கொம்பு அந்த இடத்துல எப்படி செஞ்சது? உயர்த்தப்பட்டது. ஆமே. அதான் சொன்னேன், தேவனுடைய தயவு என்பது தகுதி இல்லாதவனை தகுதியாக்கும். அதான் சொன்ன, நம்ம படிப்போ, நம்ம திறமையோ, நம்ம பேச்சியோ எடுக்காங்க. ரொம்பவும் பேசாதீங்க. சொற்களின் மிகுதியினால் அதிகமா பேசாதீங்க. பேசாது இருந்தால் மூடனும் ஞானம் சொல்லணும். ஆமென். அதிகமா பேசாதீங்க. தேவைக்கு மட்டும் பேசுங்க. அதிகமா உங்க வாழ்க்கையில பேசாதீங்க. வேதம் சொல்லுகிறது, பிரசங்கி 5:6 சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? பிரசங்கி 5:6 சொல்லுகிறது, உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக உன் வாய்க்கு என்ன செய்யாதா? யாரு மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க? உன் மாம்சத்தை பாவத்துக்கு உள்ளாக்க எதுக்கு இடம் கொடுக்காதா? வாய்க்கு இடம் கொடுக்காது. வள்ள 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 கள்ள கள்ள நிறைய பேசாதீங்க. எந்த இடத்துல இருந்தாலும் சரி, தேவைக்கு பேசுங்க, அளந்து பேசுங்க வார்த்தையை. ஆமே. வார்த்தையை பேசும் முன்ன இருபுறம் கற்குள்ள பட்டையின மாதிரி, நான் பேசுற வார்த்தை எனக்கு துன்பத்தை கொண்டு வரும், இல்ல அடுத்தவங்களுக்கு துன்பத்தை கொண்டு வரும். அப்படி கொஞ்சம் சிந்திச்சு பேசுங்க. இந்த வார்த்தை நான் சொல்றதுனால மற்றவங்களை வெட்டும், மற்றவங்களை துன்பப்படுத்தும், அது திரும்ப எனக்கு துன்பத்தை கொண்டு வருமா? அதை அவாய்ட் பண்ண பாருங்க. பேசுகிற வார்த்தைய யோசித்து சிந்திச்சு, ஆமே, தோத்திரம், உங்களுக்கும் பிறருக்கும் ஆசீர்வாதமா இருக்கிற வார்த்தையை பேசுங்க. ஆமே. என் வாயின் வார்த்தை பிறர் காயத்தை என்ன செய்யட்டும்? காயத்தை உண்டாக்குற வார்த்தை உங்க வாயை விட்டு விலகுவதாக. கையில் ஒருத்தர் அல்லையிலே சொல்லுங்க பாருங்களா. சோத்திரம். பிறருக்கு ஆறுதல் சொல்லுகிற வார்த்தையா இருக்கணுமே தவிர, பிறரை காயப்படுத்துகிற ஒரு வார்த்தை உங்க வாயில வராமல் இருப்பதாக. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை அப்படிதான் இருந்தேன்னு பாருங்க. அவர் ஆற்றுகிற வார்த்தை, தேற்றுகிற வார்த்தை, அவருடைய வார்த்தை
நம்மளை பலப்படுத்துகிற வார்த்தையா தான் இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து வார்த்தை, கிருபை பொருந்தின வார்த்தை, அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தை. ஆமென். பக்தியை விருத்தியாக்குற வார்த்தையா திறந்து. ஆகவே பக்தியை விருத்தியாக்குற வார்த்தையை மாத்திரம் பேசுங்க. பக்தியை குறைக்கிற கெடுக்கிற வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து வராமல் இருப்பதாக. அல்லேலூயா. என்ன சொல்லப்பட்டிருக்கு? மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரத்துல 36வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தா, உன் வாயின் வார்த்தையினாலே நீ நீதிமான் என்றும், உன் வாயின் வார்த்தையினாலே நீ நீ குற்றவாளி என்றும் தீர்க்கப்படுவார். உன் வாயின் வார்த்தை சரியா இருந்தா நீதிமான், உன் கொம்ப கர்த்தர் உயர்த்துவார். உன் வாய் சரியில்லைன்னா கர்த்தர் விட்டுருவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையா பேசுகிற வார்த்தைய ஜாக்கிரதையா யோசித்து சிந்தித்து, ஆண்டவரே நான் பேசுகிற வார்த்தை பிறரை துக்கப்படுத்துகிறதா, பிறரை காயப்படுத்துகிறதா? ஆமென். சிலர் பேசுற வார்த்தை நம்மளை துக்கப்படுத்தி காயப்படுத்த நம்ம உள்ள எப்படி உடையுது நம்ம அனுபவிச்சிருப்போம்ல. அப்போ கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே இத மாதிரி வார்த்தை நான் பிறரை பேசக்கூடாதப்பா. அப்படிதானே? பிறர் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாதப்பா. அல்லேலூயா. அவங்க அசால்ட்டா பேசி போயிடுவாங்க. ஆனா அந்த உள்ளம் கர்த்தரை நோக்கி சொல்லும், ஆண்டவரே உடைச்சிட்டாங்கப்பா என்ன. ஆண்டவர் பாப்பார். அப்புறம் உனக்கு ஒரு ஆளை எழுப்புவார். நீ கல்லத்தான் தூக்கி போட்டிருப்பா. நீ எதை தூக்கி போட்டிருப்பா? கல்ல தூக்கி போட்டிருப்பா. ஆண்டவர் சொல்றாரு கல்ல தூக்கி போட்டிருப்பா. அவன் உன் மேல பாறாங்கல்ல தூக்கி போட்டுருவான். கல்லுக்கும் பாறாங்கல்லுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இது 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 10 கிலோன்னா அது 1 டன், 1000 கிலோ வச்சுக்காங்க. அதனால வார்த்தைகள் என்ன செய்யுங்க? சரியா பேசுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தரோட நிறைய நேரம் பேசுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். மனைவி பிள்ளைகளோட அடுத்தது கொஞ்சம் அதிகமா பேசுங்க. மற்றவங்களோட மிக மிக சுருக்கமா பேசுங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துறேன். தேவன் நல்லவர் என்று பாய்க்கிறோம். ஸ்தோத்திரம். 2 சாமுவேல் புஸ்தகம் 9வது அதிகாரத்துல 1 முதல் 7 வரை நீங்க படிச்சு பார்த்தா அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அந்த அந்த வசனத்தை வாசிங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். 2 சாமுவேல் 9வது அதிகாரத்துல 1 முதல் 7. யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுல் வீட்டாரில் இன்னும் மீதியா இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். நிலம் அப்படியே இருக்கட்டும். இந்த இடத்துல சவுலின் நிமித்தம் நீ கேட்கல. தாவீது யார் நிமித்தம் கேட்கான்? யாரு? யோனத்தான் தகப்பன் சவுல். சவுல் நிமித்தம். சவுல் இருக்க இடத்துல இவர் இருக்காரு. ஆனா அவன் யாரு கேட்கிறான்? யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்க எவனாவது சவுலின் வீட்டாருக்கு இன்னும் மீதியா இருக்கணும் உண்டா என்று தாவீது கேட்டான். சில பேர் கேட்டு கொன்னுருவானுவன். ஆனா இவன் இப்படி கேட்காம, இவன் நல்லவன், அதனால கேட்கிறான். 2வது வசனம் வாசிங்க. ஆ ஆ ம் 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 நிமித்தம் தயவுசெய்து கொடுப்பேன். அல்லேலூயா. போதும். இங்க பாருங்க, இவனுக்கு ராஜாவின் பந்தியில நடந்து இருக்க முடியாது. கால் முடமாகி விட்டது. ஆமென். இந்த நிலையில அவன் கேட்கிறான். ஆமென். ஸ்தோத்திரம். யோனத்தான் நிமித்தம் நான் தயவு செய்கிற அந்த குடும்பத்துல யாராவது இருக்காங்களா? ஆமென். அல்லேலூயா.
அப்போ ஒருத்தர் சொல்றாங்க, இப்படி இருக்காங்க ஐயா யோனத்தான். ஏன்னா யோனத்தான் தாவீதுக்கு நன்மை செய்திருந்தான். ஆமே, நன்றியுள்ள தாவீது. அப்ப பார்க்கான், உன் தகப்பன் எனக்கு நன்மை செஞ்சிருக்கான், இப்ப நான் நல்லா இருக்கேன். நான் எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேன். இப்போ உனக்கு நான் நன்மை செய்யணும். அங்க யாரா இருக்கான் கேட்கான். அப்ப சொல்றாங்க, கால் முடமான யார் இருக்கா, மோபி பிச்சை இருக்கான் அப்படின்னு சொல்றாங்கன்னு பாய்க்கிறோம். அப்ப வர சொல்லு சொல்றாங்க. அப்போ அந்த நன்றி மறக்காம அவன் செய்யறான். பாத்தீங்களா என்ன செய்யறான்? நித்தம் ராஜாவினுடைய பந்தியில அவன் புசிப்பாய். இவன் எப்படி இருக்கானா? செத்த நாய். அவன் தகுதி கிடையாதுல்ல, ராஜாவின் பந்தியில இருக்க தகுதி கிடையாது அல்லவா? சவுலை நினைச்சா இவன் கொண்டு விடுவான். தகுதி இல்லாத ஆமே யோனத்தானுடைய மகனை கொண்டு ராஜாவின் ஆமே பந்தியில் அவன் உட்கார வச்சது தாவீது என்ன செஞ்சான்? அவன் மேல வச்ச தயை. ஆமீன். ஒன்னு உங்களுக்கு சொல்றேன், இயேசு கிறிஸ்துவும் ஒரு காரியத்தை செய்கிறார். அவர் விசாரிப்பார், பிள்ளைகளை விசாரிப்பார். 3ஆம் 4ஆம் தலைமுறை கர்த்தர் விசாரிப்பான்னு பார்க்கிறோம். நல்ல கிறிஸ்துவ குடும்பங்கள், தாய் தகப்பன்கள் நல்ல ஊழிய கர்த்தருக்காக அவங்க ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது, கர்த்தர் அவங்க செய்த ஊழியத்தின் காணிக்கையாகட்டும், தசமாகமாகட்டும், பில்டிங் பட்டு காணிக்கையாகட்டும், ஆமே இல்ல மிஷனரி ஊழியமா இருக்கட்டும், விதைச்சது இருக்கும். கர்த்தர் அதை பார்த்து அவங்களுடைய சந்ததி யார் இருக்கான்னு கர்த்தர் கேட்பார். அப்போ ஓ இந்தா இருக்காங்க அப்படின்னு சொன்னா, ராஜா தயை அந்த பிள்ளைக்கு மேல் அந்த பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவார். ஆமே, அந்த பிள்ளை உயர்த்தப்படுவதற்கு எதுவும் இல்லாம இருக்கும். ஆமே, எதுவும் இல்லாம இருக்கும். சொல்லுவாங்க, என்னடா இது ஒண்ணுமே இல்ல, இது இந்த அளவுக்கு வர்றதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாத, இந்த அளவுக்கு போயிட்ட. ராஜாவுடைய தயை. அல்லேலூயா. உம்முடைய தயையினாலே எங்க கொம்பு உயரும். ஆமீன். அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம். ஆமேன். கர்த்தர் நீதிமான்களாகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான்களாகிய உங்க கொம்ப இம்மாதத்தில் கர்த்தர் உயர்த்துவார். ஆனா உன்னை உயர்த்த தடையா இருந்த துன்மார்க்கனுடைய கொம்புகளை எல்லாம் அவன் கூட ஜாயிண்ட் அடிச்சுட்டே இருப்பான். அவன் 4-5 பேர் இருக்க மாட்டான், ஒரு 6-10 பேர்கிட்ட இருப்பான். 10 பேரையும் கர்த்தர் காலி பண்ணிடுவார். ஒன்ன ஆண்டவர் மகிமையா உயர்த்திடுவார். துன்மார்க்கர் முழுவதும் காலி. ஆமென். அல்லேலூயா. அப்ப பழைய ஏற்பாட்டுல நீதிமான் யார் என்று சொல்லப்பட்டிருக்குன்னா, எசேக்கியேல் புஸ்தகம் 18வது அதிகாரத்துல 9வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். போடுங்கம்மா. எசேக்கியேல் 18:9. என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாயிருப்பானாகில் அவனே நீதிமான். கர்த்தருடைய கட்டளை கை கொண்டு அதன்படி நடந்து உண்மையாய் இருப்பானால் அவன் தான் நீதிமான். அப்ப யாரு நீதிமான்? என்ன இருக்கும்? உண்மை இருக்கும், பரிசுத்தம் இருக்கும், நீதி இருக்கும் என்று நாம் பார்க்கின்றோம். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீதிமான் என்ன இருக்கும்? உண்மை இருக்கும். ஆமென். உண்மை இருக்குமா இருக்காதா? நீதிமான் அவனுடைய நீதி இருக்கும், அநீதி இருக்காது, அசுத்தம் இருக்காது, பரிசுத்தம் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நீதிமான் கொம்பு உயர்த்தப்படும். நீதிமானுடைய கொம்பு என்ன செய்யும்? உயர்த்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிற பாருங்க, உபாகம் 7:9 பாருங்க. அவர் 1000 தலைமுறை மட்டைக்கு உடன்படிக்கையும் தயையும் காக்கிற உண்மையுள்ள தெய்வம். அப்போ நீதிமானுடைய கொம்பை உயர்த்துகிறவர் மகா நீதிபரர், மகா பரிசுத்தர். அவர் மகா பரிசுத்தர், மகா நீதிபரர். அப்போ அவருடைய பிள்ளைகள் பரிசுத்தமா இருக்கணும், உண்மையா இருக்கணும். அவர் உண்மை உள்ளவர். நம்ம எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணுமா வேண்டாமா? நம்ம ஆராதிக்கிற தெய்வம் உண்மை உள்ளவர். அப்ப நமக்கு அந்த உண்மை இருக்கணுமா வேண்டாமா? உண்மை இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, நீங்க யோசேப்புன்ற காரியத்தை எடுத்துக்காங்க. ஏன் யோசேப்பு அங்க 12 பேர் இருந்தாலும்
ஆமே. யோசேப்பு கூட பிறந்த எத்தனை பேரு? 12 பேர் இருக்காங்க. 12 பேர் இருந்தாலும் ஏன் கர்த்தருடைய தயவு மட்டும் யோசேப்பு மேல வருது? வேதம் சொல்லுகிறது, யோசேப்பின் கொடி கர்த்தரால் எகிப்தின் சுவரின் மேல் உயரும். ஆமென். மற்றவங்க கொடியை சொல்லலையே. மற்றவன ஒருத்தனை குறிச்சு என்ன சொல்லி சொன்னா? அவன் தகப்பன் கழுதண்ணா, பாம்புண்ணா, சிங்கண்ணா, மானுண்ணா, இப்படிதான் சொல்லிட்டு இருந்தான். இப்படிதான் சொல்லி அவன் ஆசீர்வதிச்சான்னு பார்க்கிறோம். ஆனா யோசேப்பு குறிச்சு என்ன சொன்னாரு? செடி. அவன் சுவர்ல என்ன செய்யும்? படரும். எய்த்து சுவர் ஃபுல்லா அவன் கொடி பரவிச்சு உயர்ந்ததுன்னு பாய்க்கிறோம். ஏன்னா யோசேப்பு சிறு வயசு முதல்ல நீங்க பாருங்க, அவன் வீட்டுல உண்மை உள்ளவனா இருந்தான். யோசேப்பு வீட்டுல எப்படிப்பட்டவனா இருந்தான்? உண்மை உள்ளவனா இருந்தான். தன் சகோதரர்கள் செய்கிற துன்மார்க்கத்தெல்லாம் யார்கிட்ட வந்து சொன்னான்? தகப்பட்ட வந்து சொன்னான். ஆனா இவன் உண்மையா இருந்ததுனால தானே அவனுடைய துன்மார்க்கத்தை வந்து சொன்னான். ஆமென். அல்லேலூயா. இந்த துன்மார்க்க கூட்டம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு, ஆமென், 11 பேர் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டானுவ. இந்த நீதிமானாகிய யோசேப்பு தனித்து விடப்பட்டான். ஆமென். அல்லேலூயா. அப்போ உண்மையா இருந்ததுனால தான் ஒரு சொப்பனத்தை பார்த்தான். என்ன செய்த? 11 ஏன் நெல் அந்த கட்டு என்ன செய்யுது? நிமிர்ந்தனுக்கு 11 நெல் கட்டு என்ன செய்யுது? ஆமென். அப்போ உண்மையா இருந்தான். வீட்டுல உண்மையா இருந்தான்னு பாய்க்கிறோம். வீட்டுல உண்மையா இருந்தான். ரெண்டாவது எங்க இருந்தான்? போத்திபார் வீட்டுக்கு வந்தான். போத்திபார் வீட்டுல அவன் எப்படி இருந்தான்? உண்மையா இருந்தான். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் உண்மையா இருந்தான்னு பாய்க்கிறோம். அந்த உண்மையை கெடுக்க சாத்தான் முயற்சி எடுத்தான். சாத்தான் தோத்துட்டான்னு பாய்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அவன் சொல்றான், ஆமென், ஸ்தோத்திரம், என் தேவனுக்கு விரோதமாய் என் தேவன் உண்மை உள்ளவர். ஆமென். என் தேவன் எப்படிப்பட்டவர்? நானும் உண்மை உள்ளவன். இந்த பாவம் எனக்கு தூரமாயிருப்பதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த உண்மை, அதனால் நீதிமொழி சொல்லுகிறது 20:6 சொல்லுகிறது, உண்மை உள்ள மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? இந்த உண்மை உள்ள மனுஷனை கண்டுபிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, நல்லா கவனிங்க, அதாவது உண்மை உள்ள மனிதர்கள், ஆமென், ஒருத்தர்னா உண்மை இல்லாதவங்க 9 பேர் இருக்கான். எத்தனை பேர் இருக்கான்? 9 பேர் இருக்கான். அப்ப 9ல ஒன்னே ஒண்ணு உண்மையா இருக்கு. 10 பேர் உண்மையா இருக்கான். 90 பேர் உண்மை இல்லாம இருக்கான். இந்த 90 பேர்ல அந்த 10 உண்மை உள்ளவர்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆமென். ஆகா போய் விழணும். அதுல 400க்கு மேற்பட்ட தீர்க்கதரிசிகள் எப்படி இருந்தாங்க? உண்மை இல்லாதவர்களா இருந்தாங்க. பொய் தீர்க்கதரிசியா இருந்தாங்க. ஆனா அதுல ஒரே ஒருத்தன் தான் என்ன செஞ்சான்? உண்மையா இருந்தான். ஆமென். உண்மையா அவன் உண்மையை சொன்னான். அவனை தூக்கி எங்க போட்டாங்க? செயல்ல போட்டு போனான்னு பாய்க்கும். நீ திரும்பி வரமாட்டான், அதே முடிஞ்சுன்னு பாய்க்கும். அதே நீங்க குடும்பத்திலும் சரி, வேலை செய்யற இடத்திலும் சரி, எங்க இருந்தாலும் உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பதற்கு முடியாது. ஏன்னா மனுப்புத்தரில் உண்மை உள்ளவர்கள் குறைந்து போயிருக்கிறார்கள், குறைஞ்சிட்டாங்க. தோத்திரம். அல்லேலூயா. அதாவதுங்க, ஒரு 35-40 வருஷத்துக்கு முன்னால என்ன செஞ்சாங்கன்னா, ஊழியர்கள்லாம் குறைவு. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாலாம் சபைகள் குறைவு, ஊழியர்கள் குறைவு. அப்போ அன்னைக்கு நல்ல ஊழியரா கெட்ட ஊழியரான்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். ஆமென். அன்னைக்கு ஒரு 10 பேர் தான் இருந்தாங்க வைக்கலாம், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இன்னைக்கு நல்ல ஊழியர்கள் கொஞ்சம், நல்ல சபை கொஞ்சம். சபைகள் என்ன செய்யுது? நம்ம என்ன கேட்கும்? ஏதாவது நல்ல சபை இருந்தா சொல்லுங்க. சபையிலேயே நல்ல சபை கெட்ட சபை இருக்கா? எது சொல்ல மாட்டீங்க? கேட்போமா கேட்க மாட்டோமா? ஆமென். தோத்திரம். இல்லையில பூமியில நிறைய சபை இருக்கு. ஆமென். என்ன கேட்போம்? நல்ல சபைனா உண்மையா, நல்ல கர்த்தர பக்தியா, பரிசுத்தமா, ஆமென், சோத்திரம், பண ஆசை இல்லாம, ஆமென், பொருளாசை இல்லாம, உலகாசை இல்லாம, பரலோகத்துக்காக நிக்கிற சபை. ஆமென். அப்படி நிறைய இல்லை, கொஞ்சம் தான் இருக்கு. ஆனா அந்த சபையை கண்டுபிடிப்பது கடினம்.
அப்படிப்பட்ட ஊழியர்களை கண்டுபிடிப்பது கடினம். உண்மையான ஊழியர்களை கண்டுபிடிப்பது கடினம். உண்மையுள்ள சபையை கண்டுபிடிப்பது உனக்கும் எனக்கும் கடினம். ஆனா கர்த்தருக்கு கடினம் கிடையாது. மனுஷனும் முகத்தை பார்க்கிறான், எதை பார்க்காரு? இருதயம், எண்ணம், ஆவி, மனசை பார்க்கிறார். மனசு, எண்ணம், இருதயம், ஆவி, இது எல்லாம் ஒண்ணுதான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உண்மையுள்ள மனுஷனை நல்லா கவனிங்க, கண்டுபிடிப்பவன் யார்? கூடாத காரியம். ஏன்னா ஒரிஜினலும் டூப்ளிகேட்டும் ஒன்னா இருக்கு. அப்படிதானே? ஒரு 500 ரூபா தாள் ஒரிஜினல் இருக்கு, டூப்ளிகேட் பார்த்தா எப்படி இருக்கு? பார்க்க எப்படி இருக்கு? ஆமா, கள்ளிப்பாலும் பசும்பாலும் எப்படிதான் இருக்கும்? ஒரு போல தான் இருக்கும். எப்படி கண்டுபிடிச்சு குடிக்கிறது? டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? டேஸ்ட் பண்ணி போயிருவிய. தோத்திரம். அல்லேலூயா. கூடாதது, கூடாதது. அதனால இன்னைக்கு உண்மை குறைந்த மனிதர்கள் மத்தியில நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உண்மை குறைந்த ஊழியர்கள் மத்தியில், உண்மை குறைந்தவர்கள் மத்தியில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். அதனாலதான் பைபிள் சொல்கிறது, உண்மை உள்ள மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? இன்னைக்கு ஒரிஜினலை பார்க்கல, டூப்ளிகேட் மேல தூக்கிட்டு நிற்கிறோம். அதாவது மணி கீழே கிடக்கும், பதர் எப்படி இருக்கும்? மேல வந்துடும். ஆமென். அப்படிதான் இருக்குன்னு பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிதான் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். ஆமென், ஸ்தோத்திரம். அதை சொல்லுவாங்க, ஒரு உண்மையை மறைக்க எத்தனை போய் சொல்லுவாங்களாம்? 1000 போய் அந்த உண்மையை மறைச்சிட முடியுமா? கொஞ்சம் காலம் தாமதப்படுத்தலாம். ஆனா கடைசியில் எதுதான் ஜெயிக்கும்? உண்மைதான் ஜெயிக்கும். நீங்க உண்மையா இருக்கிறோம் பாருங்க, அவன் 10 இடத்துலையும் சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனா போய் சொல்றவன் என்னச்சுவான்? இடம் மாறினாலும் இடத்துக்கு ஏத்த என்ன செஞ்சிட்டு இருப்பான்? சொல்லிக்கிட்டே இருப்பான், மாத்திக்கிட்டே இருப்பான். அவன் சொந்தத்தை எடுத்து சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? உண்மையான சபை, உண்மையான ஊழியர்களை கண்டுபிடிப்பவன் யார் அப்படிங்கிறதுக்கு பைபிள்ல வசனம் இருக்குன்னு பார்க்கிறோம். 12 சகோதரர்கள் தான். அதுல கர்த்தர் யோசேப்பு மட்டும்தான் உண்மை உள்ளவன். ஆமென். மிச்ச 11 கையில் எடுக்காவார். மிச்ச 11 நினைச்ச முடியாது, கர்த்தர் கையில் எடுக்கவே இல்லை. அல்லேலூயா. யோசேப்பு பிறந்த பிள்ளை தான் கர்த்தர் கோத்திர பிதாவுக்குள்ள கொண்டு வர்றார். தோத்திரம். ஆமென். அப்ப நீ உண்மையா இருந்தால், நீ நீதிமானா இருந்தா, அவருடைய தயை உன் சிரசின் மேல், யோசேப்புடைய தலையில் மேல் சர்வவல்லவர், அதாவது முற்றலி எழுந்தனுடைய தயவு வந்துச்சுது. அவருடைய தயவுனால அவன் கொம்பு உயரும். நான் தான் சொன்னேன், அப்போ அவனை ஆண்டவர் முன்னமே முன்குறிச்சிட்டாரு. யோசேப்பின் கொம்பு காண்டாமிருகத்தின் கொம்பை போல இருக்கும், உயர்த்து நீ சொல்லல. அதை தான் நான் முதல்ல சொன்னேன்னு பார்க்கிறேன். ஆமென், அல்லேலூயா. அப்போ உண்மையுள்ள மனுஷர்களை இன்னைக்கு கண்டுபிடிப்பது மிகவும் கஷ்டம். ஆமென், அல்லேலூயா. பேசுற வச்சு கண்டுபிடிக்க முடியாது, வேலை செய்யறது வச்சு கண்டுபிடிக்க முடியாது. ஆமென், ஸ்தோத்திரம். சொல்லுவாங்க, பணத்தை எதனே வச்சு கண்டுபிடிக்க முடியாது. வெளியில் உள்ள காரியத்தெல்லாம் நடிச்சிருவாங்க. உண்மை உள்ளவங்களை பார்க்கல, உண்மை இல்லாதவன் அழகா உண்மையா இருக்கிறது போல பரிசுத்தமா இருக்க நடிச்சிருவான். ஆமென், அல்லேலூயா. அழகா அழகா ஆக்ஷன் பண்ணி நம்ப வச்சிருவாங்க. அந்த உண்மை உள்ளதெல்லாம் அது சொன்னதே சொல்லிட்டு இருக்கோம். அவங்க மேலதான் சந்தேஷம் போட்டுட்டு இருப்பான்னு பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அப்போ உண்மைதான் ஜெயிக்குங்க, சத்தியம் தான் ஜெயிக்குங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்லுகிறாரு? நான் உண்மை உள்ள தெய்வம். ஆமென். உண்மை யாருகிட்ட இருக்கிறதோ அவனுடைய கொம்பை கர்த்தர் உயர்த்துவார். 11 சகோதரர்கிட்ட உண்மை இல்லை, யோசேப்பு கிட்ட மட்டும்தான் உண்மை இருந்து அவன் கொம்பை உயர்த்துவேன் வாக்கு பண்ணினார். அப்ப உன்கிட்ட உண்மை இருக்கான்னு பாரு, என்கிட்ட உண்மை இருக்கான்னு பார்க்கிறோம். முதல்ல கர்த்தர்ட்ட உண்மையா இருக்கணும். முதல்ல யார்கிட்ட உண்மையா இருக்கணும்? கர்த்தர்ட்ட உண்மையா இருக்கணும். அனனியா சப்பீரால பாருங்க, அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்துல 1 முதல் 5 வர இந்த விசுவாசி, புதிய ஏற்பாட்டு விசுவாசி, சபை சாபிக்கப்பட்ட உடனே ரட்சிக்கப்பட்டு வந்த விசுவாசி தான். என்னது இல்லை? உண்மை இல்லை. உண்மை இல்லாதனால கர்த்தருடைய வீட்டில் நிலைக்க முடியல. சங்கீதம் 101 அதில் சொல்லுது, பொய் பேசுகிறவனும் உண்மை இல்லாதவன் என் வீட்டுக்குள்ள என்ன செய்யறது? இருக்க முடியாது. உண்மை உள்ளவர்
நீதி உள்ளவர். கர்த்தருடைய வீடு உண்மை. அழகா கபடி செய்கிறவனும் வீட்டுக்குள்ள என்ன செய்யற பொய் சொல்கிறவனும் என் கண்முன் இருப்பதில்லை. அவர் உண்மை உள்ளவர். அப்போ அவர்கிட்ட உண்மை இருந்தா தான் இருக்க முடியும். 11 சகோதரத்தையும் கிடையாது, யோசேப்பு கிட்ட இருந்தது என்று நம்ம பார்க்கின்றோம். ஆமென். அனனியா சப்பீலாட்ட எதுல உண்மை இல்லை? கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்துல என்ன இல்லை? உண்மை இல்லை. எப்படி இருந்தது? ஒரு பங்கு ஆண்டவருடைய பங்கு என்ன செஞ்சிட்டா வந்து, நான் என்ன வஞ்சித்ததுனால உனக்கு என்ன லாபம்? இழந்துட்டா. ஏதோ ஆசை. நம்ம கர்த்தருக்குரிய காரியத்தை நீங்க வஞ்சிக்கும் போது நீங்க தான் இழப்பீர்கள். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் பார்க்காரு, இவர் உண்மை உள்ளவர். அந்த அந்த வசனத்தை வாசிங்க. நீங்க பரிசுத்தாவினிடத்தில் போய் சொன்னது என்ன? 5:3 வாசிங்க. 5:3. பேதுரு அவளை நோக்கி, அனனியாவே, பாருங்க, பேதுரு அவளை நோக்கி, அனனியாவே, நிலத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அல்லேலூயா. நீங்க உண்மையா உள்ளவர்களா உண்மை இல்லாதவர்களா? என்ன காணிக்க பையில நீங்க காணிக்க போடும்போது தசம்பாகத்தை கர்த்தருக்கு கொடுக்கும் போதே கர்த்தர் தீர்மானம் பண்ணிடுவார். ஆமே. பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? ஆமா. செபத்துல உண்மை இருக்கணும், துதி ஆராதனை உண்மை இருக்கணும், கர்த்தருக்கு ஊழியம் செய்யற என்ன இருக்கணும்? உண்மை இருக்கணும். ஆமே. ஆண்டவருக்கு கொடுக்கிற காரியத்தில் உண்மை இருக்கணும். புதிய ஏற்பாட்டில் குடுன்னு சொல்லல. அனனியாவே, அது விற்கும் முன் உன்னுடையதா இல்லையா? அப்படிதான் கேட்கான். அது உன்னுடையதா, ரைட்டு. ஆனா நீ ஆண்டவருக்கு கொண்டு வரும் பொழுது அவருக்குரியத மறைச்சிட்டு எடுத்து வச்சிட்டு நீ கொண்டு வர்றது உன்னையே நீ ஏமாத்திக்கிட்டுறியே. நீ கர்த்தரிடத்தில் பொய் சொன்னாய். பொய்யர் எல்லாம் எங்க போவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 21:8 சொல்லுகிறது, பொய் பேசுகிறவன், பொய் சொல்லுகிறவனுக்கு எங்க போவான்? பொய் சொல்லுகிறவன், பொய் பேசுகிறவன் எஜமானா இருந்தாலும் வேலைக்காரனா இருந்தாலும் எங்க தான் போவான்? அக்கினியும் கந்தங்க எரியிற கடலுக்கு போவான். அல்லேலூயா. இப்ப நீங்க அனனியா சப்பீரால் எங்க போயிருப்பான்னு என்கிட்ட கேட்காதீங்க. இவங்க என்னதான் பண்ணாங்க? ஆசீர்வாதம் இழந்து போச்சுன்னு பாய்க்கிறோம். ஆமே. இந்த உலகத்துல கொண்டு வந்தது ஒண்ணும் இல்லை, கொண்டு போக போறது இல்லை. ஆமே. அல்லேலூயா. இந்த பூமியில நீங்க ஒண்ணு என்ன செய்யாதீங்க? சேர்த்து வைக்காதுங்க. சேர்த்து வச்சா என்ன இருக்கும்? துரு பிடிக்கும். ஆமே. திருடிடுவான். பரலோகத்தில் உங்க பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க. பொக்கிஷம்னா என்னது? பரலோகத்தில் பொக்கிஷம் அதான் காணிக்க, தசம்பாகம், மிஷனரி ஊழியம், இதுக்கெல்லாம் கொடுக்கும். பார்த்தீங்கன்னா இதுதான் கர்த்தர். நீங்க கொடுக்குற காணிக்க, தசம்பாகம், மிஷனரிக்கு, மற்ற பில்டிங் பண்ண ஏதாவது நீங்க செய்யறீங்களே, இது மொத்தம் சேர்த்து தான் பரலோகத்தில் பொக்கிஷமா சேரும். அங்க போவீங்க. நான் போனாதானே உண்மையா இருக்கிறவங்க போவாங்க. சரி விட்டுருங்க, உண்மை இல்லாதவங்க விட்டுருங்க. உண்மையா இருக்கிறவங்க அங்க போவாங்க. போன உடனே கர்த்தர் உன்னுடைய, நீ பார்ப்பா, நீ எப்ப சாவறியோ அதுக்கப்புறம் நீ கர்த்தருக்கு உயிரோடு இருக்கும்போது நீ கொடுக்க முடியும். செத்தவுடைய கணக்கை கர்த்தர் முடிச்சிருவார். முடிச்சுட்டு கர்த்தர்ட்ட போறான்னு வைங்களாம், போகும்போது இந்த ஓப்பன் பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. ஓப்பன் பண்ணுவார். ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அமௌண்ட்டை பார்ப்பா அப்படிம்பாங்க. சில பேர் நினைக்காங்க, அதாவது என்னைக்காவது ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு ஆண்டவர் ஏமாத்தல நினைக்காது. சிறுதுளி பெருவெளம். நீங்க வர உங்க வருமானத்துல கொஞ்சம் கொடுத்துட்டே இருங்க, பரலோகத்துல சேர்ந்துக்கிட்டே இருக்கும். நீ கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துரு. அதான் 2 காசு போட்டாலும் ஆண்டவர் சொன்னா. ஏன்னா அவ நிறுத்தல. அவ என்ன செய்யல? அப்ப அவளுக்கு பொக்கிஷம் என்ன பண்ணிட்டு இருந்தது? சேர்ந்துக்கிட்டே இருந்தது. ஆமே. எல்லாரை விட எதுக்கு அதிகமா கொடுத்தா? அவ தான் கொடுத்தான்னு சொல்றாரு. ஏன்னா அவ கரெக்டா நிறுத்தாம அவ தனக்கு வந்ததுல இருந்து சரியா கொடுத்துக்கிட்டே இருந்தா. பரலோகத்துல இந்த பொக்கிஷம் என்ன பண்ணிட்டு இருந்தது? சேர்ந்துக்கிட்டே இருந்ததுன்னு பார்க்கிறோம். ஆமே. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பாருங்க, சேர்ந்துக்கிட்டே இருந்துன்னு பார்க்கிறோம். என்னைக்கு கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போறோமோ அன்னைக்கு ஸ்டாப் ஆயிரும். ஆண்டவர் பாப்பார். அதுக்கேற்ற ஆசீர்வாதம் தங்கமா, வெள்ளியா, வைரமா, மாணிக்கமா ஆண்டவர் டிசைட் பண்ணுவார் வீட்டை. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா அங்கேயும் மகிமைக்கேற்ற வீடு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஒன்றும் உண்மையே இல்லைன்னா அங்கே வரமாட்டோம். அது டைரக்டா எங்க போயிடுவாங்க? உண்மை இல்லாதவங்களுக்கு நரகம் நியமிக்கப்பட்டிருக்கு, உண்மை உள்ளவங்களுக்கு பரலோகத்தை கர்த்தர் வச்சிருக்கான்னு பார்க்கிறோம். அப்போ நம்ம கர்த்தர் உண்மை உள்ளவர். ஆமென். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, என் கட்டளை பிரமாணத்தை கை கொண்டு அதன்படி உண்மையா நடக்கிறவன் நீதிமான்.
எசேக்கியேல் 18:9 சொல்லுகிறேன்னு பார்க்கிறோம். அப்போ யோசேப்பு வீட்டுல உண்மையா இருந்தார், அடுத்த வீட்டுல இருந்தா அங்கே உண்மையா தான் இருந்தான். அவன் தன்னுடைய என்ன செஞ்சான்? அவன் உண்மையை விட்டு அவன் விலகலன்னு பார்க்கிறோம். உண்மையை விட்டு அவன் என்ன செய்யல? விலகல் என்று பார்க்கிறோம். உண்மையா அவன் இருந்தான் என்று பார்க்கிறோம். ஆமென். அப்போ உண்மையுள்ள மனுஷனை எப்படி கண்டுபிடிக்கிறது? அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பாருங்க, சங்கீதங்களின் புஸ்தகம் 32:2 சொல்லுகிறது, எவனுடைய ஆவியில் கள்ளம் கபடம் இல்லையோ. ஆவியில் என்ன இருக்கக்கூடாது? கபடனா என்ன அர்த்தம்? கள்ளம் கபடனா உண்மைக்கு அவருடைய உள்ளத்துல என்ன இல்லை? அவருடைய உள்ளத்துல என்ன இல்லை? சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு 9-8 ஏதோ சங்கீதத்துல அவருடைய உள்ளத்துல, அவருடைய வாயில் எந்த கேட்டா உள்ளத்துல உண்மை இல்லை, உண்மை இல்லை. அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கு. இதுல சொல்லுவோம், எவனுடைய ஆவியில் கபடம் இல்லையோ அவங்க உண்மையானவர்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, நீதிமொழி 11:13 படிச்சு பாருங்க. ஆவியில் உண்மை உள்ளவன். ஆமென். நம்ம எங்க உண்மையா இருக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு? ஆவியில உண்மையா இருக்கணும். நல்ல கவனத்தில் எடுத்துக்காங்க. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், எதுல உண்மையா இருக்கணும்? ஏன் ஆவியில உண்மையா இருக்கணும்? ஏன்னா பிலிப்பியர் 3:3 எடுத்துங்க. நம்ம தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார். யோவான் 4வது அதிகாரத்துல 22-23 படிச்சு பாருங்க. நம்முடைய தேவன் எப்படி இருக்கார் பாருங்க, போடுமா? யோவான் 24வது அதிகாரத்துல 22-23 போடுங்க பாருங்க. சோத்திரம். நீங்க தொழுதுகளை என்ன வச்சாரி 23-24 போட்டு, உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் அது இப்பொழுதே. அப்போ உண்மையாய் தொழுது கொள்கிற பிதாவை எப்படி தொழுகணும்? ஆவியோடும். பிதா ஆவி, குமாரன் ஆவி, ஆமே பரிசுத்த ஆவி. புரியுதுங்களா? அப்போ அவர் உண்மை உள்ளவர். அவர் 1000 தலைமுறைக்கும் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அப்போ ஆவில உண்மை உள்ளவன். ஆமென். அப்ப எந்த மனுஷனுக்குள்ள ஆவில உண்மையா இருக்கணும்? ஆவினா என்னது? எண்ணம், மனது, ஆமே இதயம். இதயத்துல உண்மையா எவன் இருக்கிறானோ அவன் கர்த்தருக்கு முன்பாக உண்மையோடும் ஆவியோடும் ஆராதிப்பான். ஆவியில உண்மை இருக்கணும். நீ ஆவியில உண்மையா இருந்துட்டேன்னா உன் பேச்சில நீ உண்மையா இருப்பா. நீ ஆவியில உண்மையா இருந்துட்டீன்னா நீ செய்யற வேலையில உண்மையா இருப்பா. உன் ஆவியில உண்மை இருக்கும் என்றா உன் வாழ்க்கை ஜீவியத்துல நீ உண்மையா இருப்பா. நீ ஆவியில உண்மையா இருந்துட்டேன்னா கர்த்தர் உங்ககிட்ட தர்ற பணத்துல உண்மையா இருப்பா. இங்க என்ன இருக்கோ அதுதான் இங்க வெளிப்படும். சொல்லலாம் இதுல ஆவியில உண்மையா இருக்கணும். ஏன்னா ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது. ஆவி கர்த்தருடையது. ஆமென். அப்ப அந்த ஆவியில அவர் உண்மையா இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறார்? உண்மையா இருக்கிறார். அப்ப நம்மள என்ன செய்யணும்? உண்மையா இருக்கணும். ஆமென். எங்க இருக்கணும்? ஆவியில. அப்ப உண்மையுள்ள மனுஷனை கண்டுபிடிக்கணும்னா எப்படி இருப்பான் அப்படின்னா அவன் ஆவியில உண்மையா இருப்பான். ஆமென். அல்லேலூயா. மனுஷன் மொத்த பாருங்க, தேவன் எங்க பார்க்காரு? உன் ஆவியை பார்க்க, உன் இதயத்தை பார்க்காரு, உன் எண்ணத்தை பார்க்க, உன் மனசை பார்க்கிறார், உன்னை எப்படி இருக்குன்ட்டு. ஆமா, அதை வச்சுதான் அனனியா சப்பீரால பேதுரு கண்டுபிடிச்சான்னு பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உண்மையாயிரு, உண்மையாயிரு. முடிவறிந்தவரை என்ன செய்ய? உண்மையாயிரு. ஜீவகிரீடத்தை தாரங்கிறாரு. உண்மையாயிரு. ஸ்தோத்திரம். உண்மை இல்லாத முடிஞ்சு போச்சுன்னு பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். கொஞ்ச கால வாழ்க்கை, நம்ம வாழ்க்கையில கர்த்தர் உண்மை உள்ளவர், நம்ம அழைச்சவர் உண்மை உள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மை உள்ளவர், நான் ஆராதிக்கிறவர் உண்மை உள்ளவர், அவருக்கு முன்பாக நான் உண்மை உள்ளவனா இருப்பேன். அப்பதான் சொல்ல முடியும், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். யார் சொல்லுவா? உண்மையா இருக்கிற சொல்வா. உமக்கு கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். உண்மை இருந்தாதாயா நெஞ்ச உயர்த்தி சொல்ல முடியும். உண்மை இல்லாட்ட எப்படி தெரியுமா? தலையை எப்படி தாழ்த்தி இப்படி சொல்லிக்கிட்டு தோத்திரம். எதுக்கு தோத்திரம்? உண்மையா வாழ்வோம். ஆவில உண்மை இருக்கட்டும். ஆவில என்ன இருக்கட்டும்? உண்மை இருக்கட்டும் பாய்க்கிறோம். தோத்திரம். அதனாலதான் பைபிள் சொல்கிறது பாருங்க, லூக்கா 16:10, கொஞ்சத்துல உண்மையா இருந்தா உன்ன
அதிகத்துல கொஞ்சத்துல பொய் சொல்றா இருந்தா அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த போடுங்க பார்க்கலாம். ஆ ஆ அதே போல ஆ அப்ப அந்த கொஞ்சத்துல, அப்ப கொஞ்சத்துல, கொஞ்சம் ஜபத்துல, கொஞ்சம் துதியில, கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெயில, சின்ன சின்ன வேலையில நீ உண்மையா இருந்தா பெரிய வேலையில கர்த்தர் உன்னை அதிபதியா வைப்பா. இருக்குது கொஞ்சம் தாங்க, கொஞ்சம் தான். மனுஷன் அதாவது சொல்லுவாங்க, ஒருவான சோத்துக்கு ஒரு சோறு எடுத்து தான் என்ன பண்ணுவாங்க, எல்லா சோத்தையுமா பார்ப்பாங்க வெந்துட்டுன்ட்டு. சொல்லுங்க, எத்தனை சோறை பார்ப்பாங்க? ஒன்னே எடுத்து பார்ப்பான், வெந்துட்டா ரைட் ஓகே இறக்கிருங்க அப்படிம்பாங்க. ஆமென், அல்லேலூயா. அப்ப கொஞ்சத்துல உன் வாழ்க்கையில உண்மையாண்டவர் பார்க்கிறார். சின்ன சின்ன காரியங்களில, சின்ன சின்ன காரியங்கள்ல, சின்ன சின்னதுல உண்மையை பார்க்கிறா. அவனை கர்த்தர் பெரிய காரியத்தில் உண்மையா இருக்கும்படி ஆளுகை செய்யும்படி கர்த்தர் வைக்கிறான்னு பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அதான் நான் யோசேப்பை சொன்னேன். யோசேப்பு அவன் வீட்டுல உண்மையா இருந்தான், போத்திபார் வீட்டுல உண்மையா இருந்தான்னு பார்க்கிறோம். ஆமென். அவன் அவன் வாழ்க்கை உண்மையா இருந்தான்னு பார்க்கிறோம். கர்த்தர் உண்மையுள்ள தெய்வம், கர்த்தர் யோசேப்போட கர்த்தர் இருந்தார். உண்மையுள்ளோரோட கர்த்தர் இருப்பார் என்று பார்க்கிறோம். அதனாலதான் நீங்க பாருங்க, ஆதியாகமம் 41:38 படிச்சு பாருங்க. பார்வன் நம்மளை குறித்து சொல்றான் பாருங்க, யோசேப்பு குறித்து சொல்றான் பாருங்க. பார்வன் ஆதியாகமம் 41:8 அப்பொழுது பார்வன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல எகிப்தில ஒருவன் இல்லை. கையில ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஆவியில உண்மை உள்ளவன். அப்போ தேவ ஆவி, உண்மையுள்ள ஆவி நமக்குள்ள இருக்கிறவர் உண்மை உள்ளவர். எனக்குள்ள யார் இருக்கா? உண்மை உள்ளவர் இருக்கிறார். ஆமென். எனக்கு தந்த ஆவி அவருடைய ஆவி. ஆமென். அவர் உண்மை உள்ளவர். ஆமென். உண்மை உள்ளவரா இல்லையா? உண்மை உள்ளவர். அப்போ யோசேப்புக்குள்ள யார் இருந்தா? தேவ ஆவி இருந்துச்சு. தேவ ஆவி உண்மையுள்ள ஆவி. ஆமென். அவர் உண்மையுள்ள ஆவின்னு பார்க்கிறோம். ஆமென். அப்போ சொல்றான், உன்னை போல உண்மை உள்ளவன். ஆமே, உங்க வீட்டிலும் இல்ல, போத்திபார் வீட்டிலும் இல்ல, எகிப்திலும் இல்லப்பா. யாரை தவிர? யோசேப்பை தவிர நீதிமான் ஒருவனும் இந்த தேசத்துல இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். அவன் சொல்லிட்டான், சிங்காசனத்தை நான் பொம்மை போல இருந்துடுறேன், மிச்சம் எல்லாம் நீதான், மிச்சம் எல்லாம் யாருதான்? நீதான் அப்படி சொல்லி அவன் ஒதுங்குறான்னு பார்க்கிறோம். ஆமே. அதை எய்த்து ஜனங்க வந்தா யோசேப்பட்டு போங்க, நான் கிடையாது அப்படி சொல்றான். அல்லேலூயா. நான் கிடையாது, யோசேப்பட்டு போங்க அப்படி சொல்றான். ஆமென், அல்லேலூயா. எகிப்து தேசத்துக்கு முழுவதும் அந்த உண்மை வீட்டுல, போத்திபார் வீட்டுல உண்மை, அந்த உண்மை எகிப்து தேசத்துக்கு முழுவதும் அதிபதியாய் கர்த்தர் மாற்றினார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 19வது அதிகாரத்துல 16-19 அதுல சொல்லப்பட்டு பாருங்க. நீ 5 வாங்கினவன் உண்மையா இருந்தான், 5 பட்டணம், 10 தான் வாங்கின உண்மையா இருந்தா, நீ 10 பட்டணத்துக்கு அதிபதியா இரு என்று கர்த்தர் சொன்னார் என்று பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அப்ப நம்ம உண்மையா, நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கணும்? உண்மையா இருப்போம் என்றால், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நமக்குள்ள என்ன இருக்கணும்? உண்மை இருக்கணும். எதையும் மறைக்க கூடாது, எதையும் மறைச்சு பேசக்கூடாது. எல்லாம் கள்ளம் கபடு இல்லாம இருக்கணும். கர்த்தர் அதை பார்க்கிறான்னு பார்க்கிறோம். உள்ளத்துல ஒண்ணு வெளியே ஒண்ணு இருக்கக்கூடாது, உள்ளத்துல ஒண்ணு வெளியே ஒண்ணு இருக்கக்கூடாது. ஆமா, சொல்லப்பட்டிருக்கிறது, உள்ளதை உள்ளதென்றும் இல்லாத இல்லை என்று சொல்லுங்கள். அதை நீங்க உள்ளதை இல்லை என்றும் இல்லாததை உள்ள என்று சொன்னா நீ பொய்யனாய் மாறி விடுவாய். உன் வாழ்க்கையில் நீ பொய்க்காரனாய் மாறி விடுவாய். என்ன இருக்கிறது? இதுதான், இதுதான் இருக்கிறது. இது இல்ல, இல்லன்னா இல்ல, இருக்குன்னா இருக்கு. ஓகே, நீ உண்மை உள்ளவன் போ. இருக்கிறது இல்ல, இல்லாதது இருக்குன்னு சொன்ன நீ பொய்யன். ஆமென். யோசேப்புக்கு அப்படி இருந்தான்னு பார்க்கிறோம். அதனாலதான் யோசேப்பு என்ன செஞ்சாரு? அங்க சொல்லப்பட்டிருக்கிறது நல்லா கவனிங்க. அவன் உண்மையா இருந்ததனாலதான் யோசேப்பின் கொம்பு காண்டாமிருகத்தின் கொம்பை போல இருக்கும். காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்தவன் சொல்லல,
ஆனா காண்டாமிருகத்தின் கொம்பை போல எப்போ உயர்த்துகிறார் அப்படின்னா, அவன் நீதிமான் என்று பார்வோன் அறிக்கையிடும் பொழுதுதான் அவனுடைய கொம்பு எகிப்திலே உயர்த்தப்படுகிறது என்று பார்க்கிறோம். உயர்த்தப்படுகிறது பார்க்கிறோம். அப்போ உண்மை உள்ளவனுடைய கொம்ப கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். துன்மார்க்கனுடைய கொம்ப கர்த்தர் நினைச்சுவார், வெட்டி போடுவார். உண்மை உள்ளவனுடைய கொம்ப கர்த்தர் நினைச்சுவார், உயர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமானுடைய கொம்பு உயர்த்தப்படும். அதான் யோபு 36:7 வாசிங்க. யோபு புஸ்தகம் 36வது அதிகாரத்துல 7வது வசனத்தை ஒரு வாசிங்க. அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்களை ராஜாக்களோட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த இடத்தில் என்றைக்கு உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். ஆமென். நீ அதான் ஆண்டவர் சொல்றாரு, யார குப்பையிலிருந்து தூக்குறார் தெரியுமா? யார புழுதியிலிருந்து எடுக்கார் தெரியுமா? உண்மை உள்ளவர்களை ஆண்டவர் பார்ப்பார். நான் குப்பையில தான் கிடக்கேன், நான் புழுதியில தான் கிடக்கேன், பரவாயில்ல, நீ கிடக்கிற இடம் குப்பையா இருக்கலாம், புழுதியா இருக்கலாம், ஆனா கர்த்தர் ஒண்ணு அங்க இருந்து தூக்கணும் அப்படின்னா, உயர்த்தணும்னா கர்த்தர் உங்ககிட்ட பார்க்கிறது என்னதுன்னா உண்மையை பார்க்கிறார். ஆமென். சோத்திரம். இவன் ஜெபம் பண்ணுவதில், ஊழியம் செய்யறதுல, எல்லாத்திலையும் உண்மையா இருந்தா கர்த்தர் தூக்குவார். வேதம் சொல்லுகிறது, உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்தை நான் தந்தேன். ஆமென். இப்ப கர்த்தர் இந்த ஊழியத்தை ஏன்டா தந்திருக்காருன்னா, உண்மையுள்ளவன் என்று எண்ணி கர்த்தர் இந்த ஊழியத்தை என் கையில கொடுத்துருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு உண்மை இல்லாதவனா இருந்தானா, ஆமென், நான் அந்த இடத்துல ஊழியம் செய்ய மாட்டேன், இருக்கவும் மாட்டேன், எப்பவுமே போயிருப்பேன். உண்மை உள்ளவனா இருந்ததுனால தான் கர்த்தர் என் கூட இருந்து இந்த மட்டும் இந்த இடத்துல கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உண்மையா இருந்தா அது உன்னை உயர்த்திரும். ஆமென். என்னைக்கு போய் பிராடு பித்தலாட்டம் அந்த அந்த சமயத்துக்கு நல்லா இருக்கும், அடுத்த செகண்ட் போயிரும். நிலைச்சு நிற்கிறது உண்மை. நிலையானது என்னது? உண்மை. தானியல் எடுத்துக்காங்க. தானியல் 6:3 வாசிங்க. நான் முடிச்சிருந்தேன். தானியல் 6:3. தானியலுக்குள்ள பரிசுத்த ஆவி இருந்தபடியால் அவனை தேசாதிபதிக்கு மேல, பிரதானிக்கு மேல, பிரதானிக்கு மேல உயர்த்த ராஜா எதை பார்க்கிறான்? தானியலுக்குள்ள என்ன பார்க்கிறான்? உண்மை பார்க்கிறான். தானியல் எதிரி பார்க்கான், அவனை குற்றப்படுத்த முடியல, அவன் உண்மை உள்ளவனா இருந்தான். ஆமென். நம்ம வாழ்க்கையில வேலை செய்யற இடமா இருந்தாலும் சரி, சபையா இருந்தாலும் சரி, வீடா இருந்தாலும் சரி, ஆமென், உண்மையாயிரு. எப்படி இரு? உண்மையாயிரு. நீ அப்போ யார் உண்மை உள்ளவன்னு பைபிள் சொல்கிறது? எசேக்கியேல் 18:9, என் பிரமாணத்தை கை கொண்டு நடந்து உண்மையாய் இருப்பவன் நீதிமான். உண்மையாய் இருப்பவன் நீதிமான். அப்ப கர்த்தர் நமக்கு கொடுத்த பிரமாணத்தை கை கொண்டு அதன்படி என்ன செய்யணும்? ஆமென். நடந்தா, உண்மையாய் நடந்தா அவனே கர்த்தருக்கு முன்பாக நீதிமானா இருப்பான். அவன் கொம்ப கர்த்தர் உயர்த்துவார். அப்போ உண்மையா யாரு ஒரு குடும்பத்துல யார் உண்மையா இருக்காங்களோ அவங்களுடைய கொம்ப கர்த்தர் உயர்த்துவார். இங்க 12 பேர் இருந்தான், 11 பேர் உண்மை இல்லை. அந்த யோசேப்பு மட்டும் எப்படி இருந்தான்? உண்மையா இருந்தான். அவன் மேல, அவன் தலை மேல ஆமே சர்வவல்லனுடைய தயவு போச்சுது. ஆமே அவருடைய கொம்ப உயர்த்திச்சின்னு பார்க்கிறோம். ஆமே அல்லேலூயா. அப்போ யோசேப்பின் கொம்பு காண்டாமிருகத்தின் கொம்பை போல கர்த்தர். சங்கீதம் 92:10 என்ன சொல்கிறது? என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவார். ஆனா யோசேப்பின் கொம்பு காண்டாமிருகத்தின் கொம்பை போல இருக்கும், உயர்த்தப்படல, உயர்த்தப்படல. அவன் என்னைக்கு உண்மை உள்ளவன் என்று பார்வோன் சொன்னானோ அதுக்கப்புறம் தான் அவன் கொம்பு உயர்த்தப்பட்டது. கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உன்னை பார்த்து சொல்லணும், கொஞ்சத்தில் உண்மையா இருந்தா உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி. ஆமென். அல்லேலூயா. ஆமென். உண்மை இல்லாம இந்த உலகத்துக்கு தன்னை காட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆமென். இந்த உலகம் ஒன்னு அறியலாம், ஆனா கர்த்தர் ஒன்னு அறியேன்னு சொல்லிட்டேன்னா உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஆமென்.
நான் உன்னை அறியேன். இந்த உலகம் ஒண்ணு அறிஞ்சிருக்கலாம், ஆனா உண்மை உள்ளவர்களை கர்த்தர் அறிவார், உண்மை இல்லாதவர்களை உலகம் அறியும். அப்போ உலகத்தில் இந்த உலகம் எனக்குரியது அல்ல, இந்த உலகம் எனக்குரியதல்ல, உலக சின்ன தேவனுக்கு பகை. அப்போ இந்த உலகம் ஒண்ணு அறியும். ஏன்னா நீ உலகத்தை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறா, உலகம் அறியும். ஆனா உண்மை உள்ளவர்களை கர்த்தர் அறிவார். ஆமென். உமது நாமத்தினாலே பிசாசு துரத்தினோம், உமது நாமத்தினாலே ஆமென் வியாதியை குணமாக்கணும், உமது நாமத்தினாலே அற்புதங்களே செஞ்சோம். இந்த உலகம் இன்னைக்கு பிசாசு துரத்துகிறதுனால, அற்புதம் செய்கிறதுனால, ஆமென் ஆமென் எல்லாம் செய்கிற இந்த உலகம் என்ன செய்யும்? பெரிய பெரிய பதவிகள் இருக்கிறதுனால இந்த உலகம் அவர்களை அறியும். ஆனா உண்மை உள்ளவர்களை கர்த்தர் அறிவார். அவங்க மறைஞ்சு இருப்பாங்க. அவங்க எப்படி இருப்பாங்க? மறைஞ்சு இருப்பாங்க. ஆமென். அப்பனா ஒரு காரியம், உலகம் அறிஞ்சேன்னா போட்டோம், ஆனா கர்த்தர் அறியேன்னு சொல்லிட்டாருன்னா நம்ம லைஃப் முடிஞ்சு போச்சு. ஆமென். பார்வன் பார்க்கான், இந்த எகிப்தில் உள்ள எல்லாரும் பார்க்கலும் நீ உண்மை உள்ளவன்னு அறிகிறேன், போச்சு என் ஆளுக அதிகாரம் எல்லாம் யோசேப்பு கடை போச்சு. ஆமென். யோசேப்பு சொல்றான் பாருங்க, 45:8 வாசிங்க. அவன் சொல்றான் பாருங்க, ஆமாம் ஆதியாகமம் 45:8 வாசிங்க. ஆதலால் பார்வோன், இவரு தகப்பனா, பார்வோனுக்கு தகப்பனாகவும் அதிபதியாக கர்த்தர் என்ன வைத்தார். இப்ப எகிப்து தேசத்துக்கு முழுவதும் அதிபதியாய் யோசேப்புடைய ஞானத்தினால வர முடியுமா? அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமா, காண்டாமிருகத்தின் கொம்பை போல யோசேப்பின் கொம்பு இருக்கும், ஆனா கர்த்தருடைய தயையினாலே யோசேப்பின் கொம்பு எகிப்து தேசத்தில் உயர்த்தப்பட்டது. அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய தயவு நம்ம மேல வந்துட்ட யார் மேல வரும்? உண்மை உள்ளவர்கள் மேல வரும். யார் மேல வரும்? உண்மை உள்ளவர்கள் மேல வரும். பரிசுத்தம் உள்ளவர்கள், நீதி உள்ளவர்கள் கர்த்தருடைய தயை வரும். அவருடைய கொம்ப உயர்த்த துன்மார்க்கம் தடையாப்பான், அவனெல்லாம் வெட்டி போட்டுருவார். அந்த இடத்துல கர்த்தர் அவன் கொம்ப மகிமையாய் கர்த்தர் உயர்த்துவார். மகிமையாய் கர்த்தர் உயர்த்துவா. உன் கொம்பு கர்த்தரால் உயர்த்தப்படும். இம்மாதத்தில் கர்த்தர் உண்மையாய் நீதியாய் இருக்கிற உன் கொம்பை கர்த்தர் உயர்த்துவார். அதுக்கு யார் தடையா இருந்தாலும் கர்த்தர் வெட்டி போடுவார். உண்மை உள்ளவனை கர்த்தர் உயர்த்துவார், உயர்த்திக்கிட்டே இருப்பார். தானியேல் உண்மை உள்ளவன், பிரதானிக்கு கீழே தான் இருந்தான். அதுக்கு பிறகு பாருங்க, ஞானிகளுக்கு மேலா அதிபதியா வைத்தான், அதிபதிகளுக்கு மேலாய் அவர் பிரதானிக்கு மேலா வந்துகிட்டே கர்த்தர் உயர்த்திக்கிட்டே தான் இருந்தான்னு பாய்க்கிறோம். உண்மை உள்ளவர் கீழே வர்றவன் நாளுக்கு நாள் கர்த்தர் உயர்த்திக்கிட்டே தான் இருப்பார். உண்மை உள்ளவர்களை கர்த்தர் பூமியின் உயர்ந்த இடத்துல வைப்பார். ஏசாயா 58:14 சொல்லுகிறது, அவனை நான் பூமியில் உயர்ந்த இடம் எதுவோ, வானங்களில் உயர்ந்த இடம் எங்க இருக்கிறது? சீயோனில் இருக்கிறது பார்க்கிறோம், அது அவருக்குரியது. ஆனா அந்த பூமியில் உயர்ந்த இடம் எதுவோ அதுல உண்மை உள்ளவனை கர்த்தர் உயர்த்தி ஆளும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா உண்மையா இருங்க. நீங்க ஆராதிக்கிற தெய்வம் அவர் எப்படிப்பட்டவர்? 1000 தலைமுறைக்கு மட்டும் தயையும் உடன்படிக்கையும் உண்மையுள்ள தெய்வம். நம்ம தகப்பன் என்ன? நம்ம தகப்பன் உண்மையுள்ளவர். அப்போ தகப்பன் 8 அடி பாஞ்சா பிள்ளை எத்தனை அடி பாயும்? அப்ப நம்ம அப்பா 8 அடினா நம்ம எத்தனை அடி உண்மையில இருக்கணும்? 16 அடி எப்படி இருக்கணும்? உண்மை இருக்கணும். உண்மை இருக்கா? உண்மை இருக்கா உங்ககிட்ட? உண்மை இருக்கா? உண்மை இருந்தா தானாய் கர்த்தரால் தானா இல்ல, கர்த்தரால் உங்களை கர்த்தர் உயர்த்துவார். ஆமென்.